ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2025 அப்படின்றதுல சில டிப்ஸு தான். என்னென்ன டிப்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் வந்து ப்ரைவேட் செக்டாரில் வேலை பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி சிலர் வந்து பார்த்தோம்னா ஏதோ பார்ட் டைமாக ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. சிலர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன டிப்ஸு தான். அது பார்க்கலாம், என்னன்றதை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும்ல, கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றது எப்படி சொல்கிறது, எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது நமக்கு தெரியும். வெறும் 5000 சம்பளமாக தான் இருக்கும் கவர்மெண்ட் ஜாபில். ஆனால் அதில் வந்து அவ்வளோ மரியாதை இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ ஈஸியாக வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கிற மாதிரி கவர்மெண்ட்டில் அந்தளவுக்கு எப்படி சொல்கிறது, வேலை வாங்குறது ரொம்பவே இது கிடையாது, ஓகேவா? ஏன்னா அதுக்குன்னு நம்ம கொஞ்சம் காலம், இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்கணுன்னா இதை ரெஸ்யூமை கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை கொடுத்துட்றாங்க, ஓகேவா? ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து ரெஸ்யூம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்லாம் இருந்துச்சுன்னா அங்கே நிறைய பேர் வந்து வேலையில் இருப்பாங்க, ஓகேவா? இருந்தாலும் தேர்வு மூலமாக நம்ம போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் ஸோ இதில் என்னென்ன மாதிரியான நேரங்கள் இருக்குது, நம்ம எப்படி நேரத்தை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க, ப்ரைவேட் செக்டாரில் இருக்கிறவங்க, அதேமாதிரி ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கிறவங்க, குடும்ப சூழல் காரணமாக, ஓகேவா, நல்லா படிக்கக்கூடிய திறமை இருந்தும் குடும்ப சூழல் காரணமாக ஏதோ ஒரு வேலைக்கு நம்ம போயிட்டுருப்போம் அப்படின்றது கட்டாயமாக இருக்கும். அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு நிலமையில் இருப்போம். சும்மா சொல்லிடலாம், நான் வந்து என் இஷ்டத்துக்கு சொல்லிடலாம், நீங்கள் ஒரு வருஷத்துக்கு லீவை போட்டு படிங்க அப்படின்ட்டு. உங்களோட நிலமை உங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி நானும் இந்த மாதிரி தான், ஓகேவா? 4 பேர் சொன்னாங்கனாலும் நம்மளோட நிலமைங்கிறது நமக்கு தான் தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் என்ன மாதிரியான கஷ்டமாக இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப் மேலே உங்களுக்கு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் செக்டரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். குரூப் 4 2025 கட்டாயம் உங்களுக்கான வேலை உறுதி உறுதி உறுதி. சரி, என்னென்னலாம் சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன பேஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சண்டைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அடிக்க வர்ற எந்த இடத்துல சண்டை நடக்குது அப்படின்றதும் முக்கியம், சண்டை யார் கூட போட போகிறோம் அப்படின்றதும் நமக்கு ரொம்ப முக்கியம். எதிராளி யாருங்கிறது நமக்கு தெரியணும், ஓகேவா? உதாரணத்துக்கு நமக்கு சண்டையே தெரியாதுங்க, நமக்கு சண்டையே தெரியாது. நம்ம கூட வந்து ஒரு 5 வயசு பையனை தான், நமக்கு வந்து 25 வயசு, ஒரு 5 வயசு பையனை வந்து நம்ம கூட ஒரு சின்ன பையனும் சண்டை போட வைக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? ஈஸியாக அடிச்சு போடலாம், ஓகே தானே? அதுவே நம்ம வந்து 25 வயசு ஆளாக இருந்து, அதுவே ஒரு 30 வயசில் நல்லா ஜிம் பாடி மாதிரி ஒரு ஆளை, ஏன் நம்ம ஏஜில் 20 வயசுலேயே நல்லா ஜிம்முலேருந்து ஒரு ஆளை கொண்டாந்து விட்டால் என்ன பண்ணுவோம்? நம்ம வாங்கிக்கிட்டு தெரித்து ஓடிடுவோம், ஓகே? அதுதானே உண்மை. ஸோ அதனால் எந்த இடத்துல சண்டை நடக்குதுங்கிறது தெரியணும். அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த மாதிரி நிறைய முள்ளுலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நடக்கக்கூடிய அவ்வளோ முள் கிடக்கக்கூடிய சில பகுதிகள், சண்டைங்கிறது ஒரு காட்டுக்குள்ளே நடக்குது, சரியா? பாக்ஸிங் அந்த வளையம் இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளே சண்டை போட்டவங்களை கொண்டு போய் ஒரு காட்டுக்குள்ளே விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காட்டில் வாழ்ந்து பழக்கப்பட்ட ஆள் வந்து பார்த்தோம்னா, காடு பழக்கமாக இருந்ததுனால அந்த ஆள் ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க, ஓகேவா? இடங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாமே நமக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் எந்தெந்த இடத்துல நம்ம டார்கெட் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ உதாரணத்தை பாருங்கள். எவ்வளோ கஷ்டப்பட்டு யோசனை தெரியுமா? இதெல்லாம் ஒரு உதாரணமானு தான் நினைப்பீங்க. சும்மா தெரிஞ்சுக்கோங்க, ஏதோ எனக்கு தெரிஞ்ச உதாரணம். சரி, இருந்தாலும் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடலாம். என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாமோட பேஸுன்றது தமிழ் மேக்ஸுங்கிறது தான் இந்த எக்ஸாமோட பேஸ்மெண்ட்டு. இந்த மேக்ஸு தமிழில் விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலி. ஓப்பனாக சொல்லணும்னா நம்ம காலி அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். அதுவே இந்த தமிழ் மேக்ஸை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம திரும்பி எதிராளியை அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? நம்ம வந்து எக்ஸாம் அப்படிங்கிறத ஒரு எதிரியாக பார்க்க போகிறதில்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். எதிராளியை வந்து நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம், 4 அடி வாங்கினோம்னா 2 அடி திருப்பி கொடுக்குறோம் அப்படின்றது இந்த தமிழ் மேக்ஸ் படிக்கிறதுக்கு உதாரணம். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது டைம் அப்படிங்கிறது, அந்த சைடில் உள்ள டைம் அப்படின்றது உங்களுக்கு எந்த நேரம்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுதோ. ஏன்னா நீங்கள் வந்து சில டைம் தமிழ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்டாக இருக்கலாம், ஓகேவா? எந்த நேரத்தில் படித்தாலும் எனக்கு தமிழ் ஏறும், மைண்டில் எனக்கு ஏறிடும் அப்படின்னா நீங்கள் எந்த நேரம் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இருந்தாலும் என்னுடைய தாட் அப்படின்றது காலை நேரத்தில் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் காலை டு மாலையெல்லாம் வந்து நீங்கள் படிக்கலாம் அந்தந்த நேரங்களில். மேக்ஸ் அப்படிங்கிறது 2 hours அப்படின்றது ப்ராக்டிஸ் கட்டாயமாக இருக்கணும். தமிழ் அப்படிங்கிறது 7 மாதத்தில் கிளியராக உட்காந்து படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெய்லி ஒரு 6 மணி நேரம் தமிழ் படிச்சிங்கன்னா நமக்கு மொத்தம் 7 மாதம் டைம் இருக்குது, ஓகேவா? 7 மாதம் டைம் இருக்குது. 7 மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 6 மணி நேரம், அப்படி இல்லைன்னா வாரத்தில் 7 நாள் இருக்கா, 6 நாள் மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. சண்டே நம்ம கணக்கிலே வச்சுக்க வேண்டாம். அப்படி கணக்கு பண்ணாலே ஈஸியாக
3 மாதத்துக்குள்ளே நம்ம எங்கேயோ நெருங்கிடலாம். ஓகேவா? 80 அப்படின்ற ஒரு மார்க்குக்கு நம்ம வந்து தொட்டுடலாம். 80 மார்க் தமிழில் 100 கொஸ்டினில் 80 மார்க் எடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம நெருங்கிடலாம். அதுக்கு மேலே படிக்கக்கூடிய விஷயந்தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 மாதத்தில் நம்ம கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, திரும்ப 6 மணி நேரம் படித்து அதேமாரி படித்த விஷயத்தை ரிவிஷன் பண்ணி நம்ம 90+, 94, 95 அப்படின்ற ரேஞ்சுக்கு தாராளமாக ரீச் பண்ணலாம். மேக்ஸ் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸோ அந்த இடத்துல தான் இருக்குது. ஓகேவா? தமிழ் அப்படிங்கிறதுல நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. கண்ணா பின்னான்னு படிக்கக்கூடாது. தமிழ் இப்படி தான் படிக்கணும்னு ஒரு மெத்தட் இருக்குது. நூல்வெளியை மட்டும் தனியாக பிரிண்ட் போட்டு கூட கிடச்சிதுன்னா படிங்க. அதே மாதிரி மேற்கோள் எதுவும் புரியலையா, மேற்கோளை தனியாக எடுத்து படிங்க. மொத்தத்தில் தமிழுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. அந்தளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ விஷயம் நம்ம வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். எந்தெந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்றது நம்ம அதில் ஹைலைட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது மேக்ஸ் அப்படிங்கிறது டெய்லி 2 hours ப்ராக்டிஸ் அப்படின்றத சொல்லியாச்சு. தேர்ட் ஒன்று பார்த்தோம்னா சயின்ஸ் அப்படிங்கிறது ஐயோ சயின்ஸு படிக்கிற மாதிரி தான் எனக்கு கவர்மெண்ட் வேலையே வேணாம் அப்படின்னு சொல்கிற ஆள்லாம் இங்கே இருக்கோம். ரைட்டாக? ஏன்னா அந்தளவுக்கு சயின்ஸை பார்த்து பயப்படுவோம். ஒன்றும் கிடையாது. நம்ம ப்ளேலிஸ்ட்டில் ஆல்ரெடி போட்டிருப்போம். ட்ரிபிள் ஸ்டார் யூனிட்டு, டபுள் ஸ்டார் யூனிட்டு, சிங்கிள் ஸ்டார் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து காமிச்சிருப்போம். ஸோ அது ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஹவு டு ஸ்டடியில் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெலகிராம் குரூப்பில் திரும்ப நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த டெலகிராம் லிங்க்கும் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் நம்ம சேனல்லே இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு ஜாயின்ட் ஆகிக்கோங்க. வாரத்துக்கு 2 பாடம் மட்டும் படித்தாலே போதும். ஓகேவா? வாரத்தில் டெய்லி ஒரு பாடம் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்தளவுக்கு படிக்கவும் முடியாது. ஏன்னா நமக்கு முக்கியமான பாடம் நிறைய இருக்குது. ஓகேவா? நம்ம பண்ண போகிறது ஹார்ட் ஒர்க் கிடையாது, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம வேலைக்கே போகிறோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வாரத்தில் 2 பாடம் மட்டும் படிங்க. 2 பாடங்கிறது கிளியராக படிச்சிருக்கணும். ஓகேவா? கிளியராக படிச்சிருக்கணும். அப்போ வந்து எனக்கு இப்போ உதாரணத்துக்கு மரபியல் ஜெனட்டிக்ஸ்னு இருக்குன்னா நீ ஜெனட்டிக்கை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்றது அவசியம்லாம் இங்கே கிடையாது. புத்தகத்தில் உள்ள டேட்டா உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கா, முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து கிறிஸ்டல் கிளியராக இருக்கீங்கன்றதே இந்த இடத்துல அர்த்தம். ஓகேவா? வாரத்தில் 2 பாடம் மட்டுமே போதுமானது. ஸோ அடுத்த வாரத்துக்கு ஒரு 2 பாடம், அதுக்கு அடுத்த வாரத்தில் மொத்தம் 4 பாடத்தை சேர்த்து ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு பாடம் எக்ஸ்ட்ரா படிங்க. ஸோ அந்த மாதிரி தான் போகணும் நம்ம. ஆனால் அதே மாதிரி செகண்ட் ஒன்று அரசியல் அறிவியல், அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸு. ஸோ அதில் வந்து ஆர்டிகல்ஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 4 A4 ஷீட் ஆகுமா? 4 A4 ஷீட் ஆகும். அரசியல் அறிவியல் பொலிட்டிக்கல் சயின்ஸில் ஆர்டிகல்ஸை மட்டும் தனியாக எடுத்து அந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது அப்படிங்கிறத மட்டும் தனியாக எடுத்து எழுதுங்க. அதிகபட்சம் உட்காந்து எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி ஒரு 1.5 மணி நேரம் எழுதுங்க, மறுநாள் ஒரு 1.5 மணி நேரம் எழுதுங்க. முடிஞ்சு போச்சு. 2 நாளில் நம்ம தாராளமாக கிளியராக அழகாக நீட்டாக முடிச்சிடலாம். இந்த ஆர்டிகல்ஸ் மட்டும் தியரிங்கிறத லிசன் பண்ணிக்கோங்க. புக் வைஸாக வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் இருக்குது. அதுமாரி உங்கள் வீடியோஸு இது நீங்கள் எதை வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து என்ன கண்டென்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கனாலே பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த நேரத்தில் உங்களுக்கு போர் அடிக்குதோ ஸோ அந்த மாதிரியான நேரத்தில் ஒரு 2 பேராக இருந்து, சரி ஒரு 2 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, 2-3 பேராக இருக்கீங்க அப்படின்னா 3 பேரும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்து டெய்லி 2 யூனிட்டாக எடுத்து ஓட்டுங்க. சூப்பராக புரியும். ஏதாவது நிறைய சந்தேகம் வந்துச்சுனாலும் சந்தேகத்தை தீர்த்துக்கிறதும் இதில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பொலிட்டிக்கல் சயின்ஸில் அவ்வளோ சூப்பரான ஒரு சப்ஜெக்ட்டு பொலிட்டிக்கல் சயின்ஸு. அதுமாரி பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து ஒரு 15 கேள்வி வரைக்கும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆர்டிகல்ஸை பேஸ் பண்ணி அதில் 10 கேள்வி வந்துடும். பார்த்துக்கோங்க, ரொம்பவே முக்கியமானது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்றதும் எப்படி படிக்கணும் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதையும் வந்தாலும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது என்னென்னா வரலாறுலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம பாபரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. நமக்கு புக்கு டேட்டா தானே, குரூப் 4 எக்ஸாமுக்கு புக் டேட்டா போதும். அப்போ 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புக் டேட்டா தெரிஞ்சுக்கணும். அதையும் தாண்டி நீங்கள் போனீங்கன்னா 11th இருக்கக்கூடிய விஷயத்த ஓரலாக தெரிஞ்சுக்கணும். தொடாமலே போயிடக்கூடாது, ஓரலாக தெரிஞ்சுக்கணும். புக்கில் இருக்கக்கூடிய விஷயந்தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டேட்டா, ஒன்லைனர் அந்த மாதிரிலாம் படிக்க வேண்டாம். ஸோ புக்கில் என்ன இருக்கோ ஸோ அதை மட்டும் படிங்க. அதுமாரி எந்தெந்த இடம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது முக்கியமான சண்டைகள், அதாவது முக்கியமான போர், முக்கியமான உடன்படிக்கை, முக்கியமான இப்போ அங்காடி திட்டத்தை கொண்டு வந்தது யார், அந்த காலத்திலேயே பெரிய மசூதியை கட்டினது யார், ஓகேவா? அதே மாதிரி அந்த காலத்துலேயே பாசன கால்வாய் வெட்டினது யார். ஸோ அந்த மாதிரி ஒன்லைனர்லாம் நிறைய புக்குக்குள்ளே இருக்கும், தனியாக கிடையாது, புக்குக்குள்ளேயே ஒன்லைனர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் புக்கில் வந்து ஹைலைட் பண்ணி நம்ம வீடியோ இனிமேல் வர அப்டேட் ஆகும். ஸோ அதையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ரொம்பவும் முக்கியமாக கேட்பாங்க, எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியம். அதுமாரி பொருளாதாரமும்
புக் டேட்டா அப்படின்றது தாராளமாக போதும். சில டாபிக் மட்டும் உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி, நித்தி ஆயோக்கு, ஸோ இந்த டேட்டா மட்டும் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட் தான் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதேமாரி பொருளாதாரம் அப்படிங்கிறதும் 11th ஒரு 5 யூனிட்டு, 12th ஒரு 5 யூனிட், ஆக மொத்தம் 10 யூனிட்டு. அதுலேயும் முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா ஏன்னா 11th 5 யூனிட் இருக்குது, 12th 5 யூனிட் இருக்குது. சரி, இதில் நான் ஃபஸ்ட்டு எந்த 5 யூனிட்டை படிக்கிறது, 11th படிக்கணுமா 12th படிக்கணுமா? அந்த 2 ஸ்டாண்டர்ட்லேயும் இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது 11th தான் இருக்குது. ஓகேவா? அந்த 2 ஸ்டாண்டர்ட்லேயும் இம்பார்ட்டன்ஸுன்றது 11th தான் இருக்குது. நம்ம பண்ணுறது என்னது, ஹார்ட் ஒர்க் கிடையாது, நம்ம பண்ணுறது அது என்னது, ஸ்மார்ட் ஒர்க். ஓகேவா? ஸோ அப்போ 11th புக்கு தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். ஓகேவா? அதையும் நம்ம 11th ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் நீங்கள் வந்து தாராளமாக ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுமாரி ஐஎன்எம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கங்கிறது நமக்கு சிலபஸில் 2 இடத்துல வரும். எங்கெங்கே வருது அப்படின்னா, சிலபஸில் இந்திய தேசிய இயக்கம்னே ஒன்று வருது, அதே மாதிரி யூனிட் 8க்குள்ளேயும் புலித்தேவர், வேலுநாச்சியார் இவங்க அதுலேயும் வந்துடுவாங்க. ஓகேவா? அப்போ ஐஎன்எம் அப்படின்றது நமக்கு 2 ஏரியாவில் கவர் ஆகக்கூடிய ரொம்ப 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 முக்கியமான டாபிக்ஸ். இதிலேருந்தே ஒரு 7-8 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்துடும். ஐஎன்எம் அப்படிங்கிறது எங்கே படிக்க போகிறீங்க? 12th புக்கில் இருக்குது. ஒரு 8-9 யூனிட் இருக்குது. அது நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் 9 யூனிட் ஹைலைட் பண்ண பாயிண்ட் மட்டும் படிச்சிங்கனாலே போதும், சூப்பராக மார்க் எடுத்துடலாம். மார்க் மிஸ்ஸே ஆகாது, சொடக்கு போட்டே சொல்லலாம், மார்க் மிஸ்ஸே ஆகாது. அதேமாரி அதை படிச்சுட்டு 10th வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 10th உங்களுக்கு ரிவிஷன் மார்க் இருக்கும். 12th புக்கை படித்ததுக்கான ரிவிஷன் மார்க் இருக்கும் 10th 8th. ஓகேவா? ஸோ அதனால் அதில் கூட நீங்கள் ஆரம்பித்து பின்னாடி வரலாம். ஓகேவா? கீழேருந்து மேலே போகிறதோட மேலேருந்து கூட கீழே வரலாம். ஏன்னா அதெல்லாம் நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஏதோ கதை தானே. அதே மாதிரி மற்ற டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது காலத்தை திருடுவது. ஓகேவா? உங்களுக்கு டைம் கிடைக்கல அப்படின்னா எப்படிலாம் வந்து டைமை வந்து நீங்கள் திருடலாம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். கிடைக்கிற நேரத்தெல்லாம் இதெல்லாம் வந்து நான் சும்மா கடமைக்கு சொல்கிறேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. இதெல்லாம் நான் வந்து அப்ளை பண்ண ஒரு விஷயம். ஓகேவா? எல்லாமே அப்ளிகபிள் தான். கிடைக்கும்போது 10 நிமிஷம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏதோ வேலை பார்த்துக்கிட்டு இருப்போம், ஏதோ ஒரு 5 நிமிஷம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 நிமிஷம் டீ சாப்பிட போகிறோம் அப்படின்னா, ஸோ அந்த நேரத்தில் சும்மா சரி நான் எந்த டேட்டா பிடிஎஃப் ஓப்பன் பண்ணி படிக்க முடியுமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது ஒரு 10 பாயிண்ட் இருக்கக்கூடிய டேட்டா வந்து இருந்துச்சு ஒரு பக்கத்தில் அப்படின்னா, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோனில். ஓகேவா? அந்த ஸ்க்ரீன்ஷாட் என்ன பண்ணுங்கள், சும்மா அந்த பிரேக் டைமில் சும்மா நீங்கள் படிக்க வேண்டாம், நான் இப்போவும் சொல்கிறேன், நீங்கள் படிக்கவே வேணாம். அந்த 10 நிமிஷத்தில் கண்ணால் பாருங்கள். ஓகேவா? சும்மா கண்ணால் ஃபோன், நம்ம வாட்ஸ்அப்பு, டெலகிராமு, ஃபேஸ்புக்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதையும் வந்து ஜஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? அந்த மாதிரி பார்த்தாலே போதும். முக்கியமானதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கிடைக்கிற எப்போ 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ லஞ்ச் டைமில் ஒரு 1/4 மணி நேரம் வரைக்கும் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் டைம் இருந்துச்சுன்னா, ஸோ அந்த டைமில் நீங்கள் இதை ரெஃபர் பண்ணுங்கள். ரொம்பவே முக்கியமாக இருக்கும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? அதுமாரி ரொம்ப பெரிய டேட்டா பிடிஎஃப்லாம் ஓப்பன் பண்ணி படிக்கணும்லாம் தேவையில்ல. அப்படி நம்மளால் படிக்கவும் முடியாது. அதனால தான் உண்மை. அதனால் எந்த பேஜ் ரொம்ப முக்கியமானதோ ஸோ அதை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதுமாரி ஜாகிரஃபி அப்படிங்கிறது எந்தெந்த இடம் முக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது, ஜாகிரஃபின்னு தெரியும் நமக்கு. எக்ஸாமில் குரூப் 4 எக்ஸாமில் 10th முடிஞ்சு போயிடும். 10th அப்படின்னு அதான் மேக்ஸிமம் கொஸ்டினே 10th முடிஞ்சு போயிடும். அப்போ ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றது 10th புக்கை ஃபஸ்ட்டு நல்லா படிச்சிருங்க. 10th புக்கு ஜாகிரஃபி மட்டும் கிடையாது, நாட் ஓன்லி ஜாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸ் அப்படின்றதும் 10th அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. ஆனால் 11th எக்கனாமிக்ஸை பொறுத்தவரை 11th ரொம்ப முக்கியம். 11th 12th சொல்கிறேன், காமனாக சொல்கிறேன். 10th புக் அப்படின்றது சயின்ஸ்லாம் 10th அதிகமான கேள்விகள் வரும். இப்போ 10th ஜிஎஸ்ஸு, 10th தமிழ் புக்கை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு 7வது தமிழ் புக்லேருந்து 5 கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10th தமிழ் புக்லேருந்து ஒரு 15 கேள்வி வரைக்கும் கேட்டிருப்பாங்க. பார்த்துக்கோங்க. புக்கு அப்படிங்கிறதுமே நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ புக்கு எது அப்படின்றதும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். யூனிட் 8 யூனிட் 9லாம் நீங்கள் தனியாக அதையும் வந்து ரெஃபர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை ஃப்ளோவிலே படிச்சுக்கிட்டுருங்க. யூனிட் 8லாம் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வந்து சேர்ந்துடும். புதுசாலாம் எதையும் நீங்கள் படிக்க வேண்டாம். ஓகேவா? குரூப் 4 லெவலுக்குலாம் வெளியிலலாம் போக மாட்டாங்க, ஸ்கூல் புக்லேருந்தே முடிச்சிருவாங்க. அடுத்தது சிஏ அப்படின்னா அதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு புக்கை முடிச்சிட்டோம்னா கடைசி நேரத்தில் சிஏ அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். சிஏ பொறுத்தவரை நிறைய விவாதம் பண்ணுங்கள். ஓகேவா? லாஸ்ட்டு 6 மாதம், இப்போ உதாரணத்துக்கு ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்க போதா, ஜூலையை ஃபுல்லாக விட்டுருங்க. ஜூன் வரைக்கும் விட்டுருங்க. ஓகேவா? அதுலேருந்து டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது அதுக்கு மேலே நான் படிக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. அதுக்கு மேலே உள்ள டேட்டாவை ரொம்ப முக்கியமான டேட்டா மட்டும் தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக ஏதாச்சும் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க, யாராச்சும் ஏதாவது புக்கு எழுதியிருப்பாங்க, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு ஆள் ஏதோ ஒரு நாட்டில் பெரிய விருது வாங்கியிருக்கலாம், அதேமாரி அறிவியல் ஏதாவது பெரிய சாதனை படைச்சிருக்கலாம் அந்த வருஷத்தில். ஸோ அந்த மாதிரியான விஷயம் பொறுக்கி பார்த்திங்கன்னா ஒரு 50 விஷயம் இருக்கும்.
அதை மட்டும் இம்பார்ட்டண்ட் கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசியாக அந்த நேரத்தில் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போலாம் அது ரொம்ப முக்கியம் இல்லை, அந்த நேரத்தில் அதை பார்த்துக்கலாம் நினச்சிட்டா நீங்கள் பயப்பட வேண்டாம். டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் அப்படின்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஓகேவா? ரிவிஷனும் ரொம்ப முக்கியம், டெஸ்ட்டு அப்படின்றதும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெலாம் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும், ஓகேவா? இந்த மாதிரி படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன ப்ளஸ்ஸு? எல்லாமே ப்ளஸ் தான், ஓகேவா? அதே மாதிரி எனக்கு எந்த நேரமே எனக்கு ஃப்ரீயாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லவும் முடியாது. ஏன்னா நம்ம ஆசைப்பட்றோம்ல, ஏதோ ஒரு வேலை வேணும் அப்படின்னா நம்ம ஆசைப்பட்றோம். ஸோ அந்த ஆசைக்காக ஏதோ ஒன்று நம்ம இழந்து தானே ஆகணும். என்ன இழக்கலாம்? தூக்கத்தை இழக்கலாம்ல. தூங்குகிறோம் 7-8 மணி நேரம் தூங்குகிறோம், தூங்கணும் தான். 8 மணி நேரம் 7 மணி நேரம் தூங்கணும் தான். தூக்கங்க தான் உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் இன்றைக்கி உள்ள கண்டிஷனில் நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோங்கிறதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும், ஓகேவா? உடம்பு ரொம்ப முக்கியங்கிறத தாண்டி சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுங்கிற ஒரு வாசகத்தை தாண்டி கொஞ்சம் தூக்கத்தையும் தொலைச்சிரும், ஓகேவா? இருக்கிறது எதுக்காக? நல்லா வாழ்கிறதுக்கு தானே. ஸோ அதுக்கான ஒரு அடித்தளமாக இந்த நேரங்களை நீங்கள் கொஞ்சம் மாற்றி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட போகிறீங்க? இன்னும் ஒரு 7 மாதம் 6 மாதத்துக்கு தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அதுக்கப்புறம் 10 மணி நேரம் தூங்கிட்டு போங்க, பிரச்சனையே கிடையாது, ஓகேவா? மேக்ஸு, சயின்ஸு எதையுமே பார்த்து ஃபஸ்ட்டு பயப்படாதீங்க. அதேமாரி வேலைக்கு போகாதவங்க பாஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே பாஸ் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாது. வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்க எல்லோரும் ஃபெயில் ஆகணும் அப்படின்ற அவசியமும் கிடையாது, ஓகேவா? கல்யாணம் ஆகாத எல்லோரும் பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ற அவசியமும் கிடையாது. கல்யாணம் பண்ணிவிட்டு யாரும் பாஸ் பண்ண முடியாது அப்படின்றதும் இங்கே கிடையாது, ஓகேவா? எல்லாமே யார் ஸ்மார்ட் ஒர்க்காக ஸ்மார்ட்டாக படிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வேலைங்கிறது தான் இங்கே உண்மை. 10 வருஷமாக படிச்சுட்டு இருக்கிற ஆளும் டிஎன்பிசியில் இருக்காங்க, 4 மாதம் 5 மாதத்தில் படித்து வேலைக்கு போன ஆளும் இருக்காங்க, ஓகேவா? ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப ரேர்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு ஈஸியான விஷயந்தான். என்ன நம்ம பார்க்கக்கூடிய கோணம் தான் ஐயையோ கஷ்டம், ஐயையோ கஷ்டம், ஐயையோ கஷ்டம்னா கஷ்டமாக தான் இருக்கும். ஏன் ஐயையோ சொல்லணும்? ஐயா இதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். ஈஸி தானே, ஏன் நம்ம ரொம்ப கவலை பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வேலையை வாங்கிடலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோஸில் நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கலாம். தேங்க்யூ.